திரு கந்தசாமி, இதுக்கு பதில நீங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் சார். இன்னைக்கு தலைப்பு அதை ஒட்டியே அவர் பேசல. அவர் சொன்னாரு இந்த கூட்டணியே 2024 எலெக்ஷனுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு. அதுதான் உண்மை. அதை தவிர இந்த கூட்டணி ஊழல் அற்ற எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்லாம் நாங்களும் சொல்லல. இது பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா ஃபுல்லா உருவாக்கின கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. மற்றபடி அதுல எந்த அஜெண்டாவும் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு ஏன் போராடல அதுக்கு ஏன் போராடலன்னு சார் சொல்றாரு. அதேதான் நாங்களும் கேட்கிறோம். டெல்லியில நேற்றைய முன்தினம் இவர்கள் ஆம் ஆத்மி மேல எஃப்ஐஆர் கொடுக்கிற அதே நாள் பிஜேபி தலைவர் ஒருத்தர் ஓப்பனா எல்லா லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 1100 ரூபாய் கொடுக்குறாரு. அத ஒரு ஓப்பனா எல்லாரும் முன்னாடியும் செய்யறாங்க. அது எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்தது. கையும் கழுவமா பிடிப்பட்டாங்க. இன்னைக்கு அதை பத்தி காங்கிரஸ் கட்சி எங்கேயாச்சும் பேசுச்சா? யார்கிட்டயாச்சும் புகார் கொடுத்ததா? ஆனா ஆம் ஆத்மி அப்படின்னா மட்டும் பிஜேபியின் வாய்ஸா தான் டெல்லியில காங்கிரஸ் செயல்படுத்தே தவிர அவர்கள் சொந்தமா எதையுமே செய்யல. பிஜேபி என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாக்கான் அதை செய்து கொடுக்கிறார். இதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்தியா ஃபுல்லா பிஜேபிக்கு எதிராக ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் எல்லா மாநிலங்களிலும் உள்ள காங்கிரஸோட அந்த மாநில தலைவர்களால் தான் காங்கிரஸ் தோல்வி அடைகிறது. காங்கிரஸ் எல்லா இடத்துலயும் தேஞ்சு போகுது. இதுல என்னன்னா அவங்க மட்டும் தேஞ்சு போறது மட்டும் இல்லாம கூட இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து தேய்ச்சிடுறாங்க. இதுதான் உண்மை. காங்கிரஸ் தலைமை, மத்திய தலைமை என்ன முயற்சி செய்தும் இதை அவர்களால் தடுக்க கூட முடியல. இப்போ கடைசியா நடந்த எல்லா எலெக்ஷன்லயும் பாருங்க, மத்திய பிரதேசத்துல யாரால தோத்தாங்க, மகாராஷ்டிரால யாரால தோத்தாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அப்படி இருக்கு. எல்லா இடத்திலையும் காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரிதான் பெரிய மனநிலையும் நடக்கிறது. இன்னைக்கு டெல்லியிலேயே அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் பிஜேபியோட ஒரு அணியா மட்டும்தான் செயல்படுதே தவிர காங்கிரஸ் கண்டு தனியாக எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. பிஜேபி என்ன நினைக்கிறதோ, பிஜேபி என்ன சொல்கிறதோ, பிஜேபி என்ன எழுதி கொடுக்கறாங்களோ அதை அஜய் தான் செய்கிறார். என்ன சார் இவ்வளோ சார்? என்ன சார் நீங்க சொல்ற சந்திரசேகர் கந்தசாமி, நான் என்ன கேட்குறேன், பிஜேபி உங்கள் தலைவர்களை சஞ்சய் சிங்லேருந்து கெஜ்ரிவாலிருந்து எல்லாரையும் உள்ளே பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். பஞ்சாபிலும் சரி டெல்லியிலும் சரி மிகச்சிறப்பான ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க. 13 விழுக்காடு வாக்குகளை குஜராத்தில் உங்களால் வெல்ல முடிஞ்சது. ஹரியானாவிலும் மிகச்சிறப்பு செய்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் பேசி தீர்க்கிற விவகாரங்களை எல்லாம் இப்போ டெல்லியில் நீங்கள் போட்டிடலாம். 3 பேருமே தனி இல்லை டெல்லியில் ரீஜனல் திரு சந்திரசேகர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு கூட்டணி தற்காலிகமாகத்தான் நாடாளுமன்றத்துக்கு அமைத்தோம். ஆனால் மாநில தேர்தலுக்கு அது அப்ளிகபிள் ஆகாது என்றாலும் இப்படிப்பட்ட ஒரு பெரும் விவகாரங்களை நீங்கள் வெளிப்படையாக பேசும்போது கூட்டணி உடைஞ்சு போகும்ல, அல்லது உடைந்து விட்டது என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. மத்திய பிரதேசலயும் சரி இல்ல பஞ்சாப்ல கூட சரி, ஒவ்வொரு இடத்துலயும் எலெக்ஷன் நடக்கும்போது நாங்க இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கும் போது காங்கிரசுக்கு எதிராக எதுவும் பேசல. கூட்டணியில இருக்கோம், இந்த கூட்டணி கூட சேர்ந்து நிக்கிறோம்னு. டெல்லி எலெக்ஷன்ல காங்கிரஸோட வேட்பாளரை தன்னுடைய வண்டியில ஏற்றிக்கிட்டு வீதி வீதியா போய் அரவிந்த் கெஜ்ரிவால் ஓட்டு கேட்கிறாரு. மற்ற மாநிலங்களிலும் காங்கிரஸ பத்தி எதுவும் பேசாம, ஹரியானா இப்ப எலெக்ஷன்ல கூட காங்கிரஸ பத்தி எதுவும் பேசாம அந்த கூட்டணி தர்மத்துக்காக இண்டிவிஜுவலா ஆம் ஆத்மி என்ன செய்ய போகுது அதை சொல்லி ஓட்டு கேட்காரு. டெல்லியிலையும் இதுவரை எங்களுடைய சாதனைகளை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா காங்கிரஸ் செய்யறத பாத்தீங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. டெல்லியில அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, ஆனா அன்னைக்கே பிஜேபி ஓப்பனா 1100 ரூபாய் எல்லாரும் கொடுத்தாங்க. அதை பத்தி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த லோக்கல் காங்கிரஸ் பேசுனதா? அதை பற்றி பேசுறதுக்கு ஏன் அந்த துணிவு இல்ல, தைரியம் இல்ல? ஏன்னா இவர்கள் அங்கே காங்கிரஸோட கூட்டுக்களவாணி. அதனாலதான் கூட்டுக்களவாணி ஒன்றுமே புரியல, மண்டை குழப்பமாக இருக்குது. ரெண்டாவது நான் வர்றேன் இடைவேளைக்கு அப்புறம். ரமேஷ் சேதராமன் சிரிக்கிறார் நீங்கள் சொன்னதை பார்த்துட்டு, ரெண்டாவது பேசுவோம். ஏன்னா எவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு பெரிய கூட்டணி உடைக்க போகிறீங்களேன்னு சிரிக்கிறார் என்னன்னு அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போது நீங்களே உங்களை பாஜக பழி வாங்கியது, பாவப்பட்ட உங்களை அரசியலிலிருந்து காலி செய்வதற்கு அநீதியான ஒரு குற்றச்சாட்டை உள்ளத்துக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க. சஞ்சய் சிங்கும் சரி, அப்புறம் உங்களுடைய தலைவரும் சரி. இந்த நேரத்தில் இன்னைக்கு ஆர்ஜேடி சொல்லுது கூட்டணியை வழிநடத்துவது குறித்து அனைத்து தலைவர்களும் இணைந்து முடிவெடுக்கக்கூடிய சரியான தருணம். அப்படின்னா உங்களுடைய இலக்கு எப்படி நிறைவேற போகிறது? இந்தியா கூட்டணி தொடரத்தான் போகிறதா? காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்ட், இந்த டிஸ்கிரிபன்சி இன் பிட்வீன் 2 பார்ட்டிஸ்லாம் அடியான இந்த ரூட்டை ஆட்டாதா?
இதனால உங்களுக்கு எவ்வளவு பின்னடைவு, ஏன் விட்டு கொடுக்க மறுக்கிறீர்கள்? சார் யார் சார் விட்டு கொடுக்கல? இப்போ இந்த டைட்டில ஒட்டி பேசும்போதே இந்த அரங்கத்துல உள்ள எல்லாருமே பேசினதை கோர்த்து பாருங்க. காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பெரிய மனப்பான்மையோட நடந்துகிட்டு இருக்குன்னு. ரொம்ப சிம்பிள். போன தடவை டிபேட்ல வரும்போது கூட நான் சொன்னேன், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் தன்னுடைய கிரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் பிஜேபி கூட தோக்குறாங்க. எங்கெல்லாம் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பிஜேபிய மாநில கட்சிகள் வின் பண்ணிட்டு வராங்க. காங்கிரஸ் கட்சி தன்னிலை உணரணும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியில் உள்ள எல்லா மாநில தலைவர்களும் இந்த மத்திய தலைமைக்கு ஒத்து போறதில்லை. முக்கியமாவே அதான் காரணம். அதை வச்சுதான் அவர் எல்லா இடத்துலயும் தோத்துறாங்க. தன்னோட கிரவுண்ட்ல தோத்துட்டு எங்கெல்லாம் மாநில கட்சி கூட கூட்டணி சேர முடியுமோ அங்கெல்லாம் 1-2 நம்பரை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அதை வச்சுதான் அவர்களுடைய நம்பரை நிரூபிக்கிறார்களே தவிர இந்த அவர்களுடைய கிரவுண்ட்ல எந்த இடத்துலயும் எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அவர்கள் நல்லபடியா நடந்துகிட்டதும் கிடையாது. எல்லா எலெக்ஷன்லயும் பிஜேபி எடுத்து ஜெயிச்சதும் கிடையாது. இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரும்பான்மையும் 1-2 இடத்துல வேணா தப்பிச்சிருக்கலாம். டெல்லியை பொறுத்தவரை இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது ஏதோ வளர்ச்சி இல்ல அது இதுன்னு சொன்னீங்க. இந்தியாவிலேயே சிறந்த தரமான கல்வியையும் அதற்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த பிறகு அங்கு உருவாயிருக்கிறது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் தரமான ஒரு சிகிச்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மகளிருக்கும் அந்த மகளிருக்கு உண்டான பேருந்து கட்டணம் இல்லாமல் சொல்லியிருக்கோம். இப்போ எதிர்காலத்துல வர்ற எலெக்ஷன்லயும் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம். டெல்லியில உள்ள மக்கள் 100% அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னாடி இருக்கிறாங்க. கடந்த 2 எலெக்ஷன்லயும் 60+ தொகுதிகளை வின் பண்ணி இருக்கோம். இந்த முறையும் 65 தொகுதிக்கு மேல ஆம் ஆத்மி கட்சி வின் பண்ணும். அந்த நம்பிக்கையோட தான் நாங்க இருக்கிறோம். நாங்க இப்ப பேசுறது எலெக்ஷன்ல எங்களுக்கு ஓட்டு விழாது மக்கள் பேசுறாங்க இல்ல, அதை பத்தி இல்ல. இந்த காங்கிரஸ் தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்யும் போது ஏன் பிஜேபியின் குற்றச்சாட்டை மட்டும் பதிவு செய்ய மறுக்கிறார்கள்? அப்ப அதை பத்தி பேசுறது அவர்களுக்கு திராணி இல்லையா அந்த லோக்கல் காங்கிரஸ்க்கு? அதே மக்கள் ஆரம்பத்துல இருந்து ஆம் ஆத்மிக்கு எதிராக தான் இருக்கிறாரு. எப்போ அந்த லோக்கல் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருக்கும்போது கூட அப்பதான் டெம்பரரி அரேஞ்ச்மெண்டா அரவிந்த் லவ்லிக்கு மாறிச்சு. அரவிந்த் லவ்லியும் ரிசைன் பண்ணிட்டு பிஜேபி பக்கம் ஓடி போயிட்டாரு. இப்ப அதே மக்கள் பிஜேபியின் வாய்ஸாக காங்கிரஸில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம்.